காலபுருஷ சக்கரத்தில் கடைசி ராசியாக வளம் பெறக்கூடிய மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நம்மளுடைய அதிபதி குரு பகவான், இவருடைய கடைக்கண் பார்வை இருந்தால் கூட போதும், ஒருவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவருடைய பார்வை எதுக்கானதுன்னா குறிப்பாக தனவிருத்திக்கும் புத்திர பாக்கியத்துக்கும் இல்லையா. ஆனால் இவருடைய பார்வை அப்படிங்கிறது இதோட மட்டும் நிற்காதுங்க. குறிப்பிட்ட 2 விஷயத்திற்காகவும் இவருடைய பார்வை இருந்தால் ஒட்டுமொத்த ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல காலம் பிறக்குங்க. ஸோ இவர் அதிபதியாக இருக்க இவர் அதிபதியாக வச்சுருக்க மீன ராசிக்கு அப்போ எப்போவுமே அதிர்ஷ்டசாலிங்களா அப்படின்னு கேட்டால் அதுதாங்க இல்லை. இந்த கொத்தனார் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் வீட்டை அழகழகாக பார்த்து கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வீடு போய் பார்த்தோம் அப்படின்னா குடிசை வீடாகவும் மழை பெஞ்சு ஒழுகிற மாதிரியும் இருக்கும். ஓட்ட வீடுன்னே சொல்லலாங்க. அதாவது நம்முடைய உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு பயன்படாமல் மற்றவங்களுக்கு பயன்படும். நம்மளால் மற்றவங்க நல்லா இருப்பாங்க, நமக்கு பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதிபதியாக இருந்தாலும் மீனத்திற்கு பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே உதவிகள் கிடைச்சதில்லை. ஸோ மீனம் அப்படின்னாவே அப்போ கஷ்டத்திலேயே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்க அதுவும் இல்லைங்க. ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தான் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கூட மீன ராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் யாரையுமே துச்சமாக நினைக்க மாட்டாங்க. எவ்வளவு கீழே இருந்தாலும் யாரையுமே ஒதுக்கி வைக்க மாட்டீங்க. தன்னுடைய உழைப்பால் உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க. குறிப்பாக தன்னோட தேவைகளை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியான மனம் கொண்டவங்க. இப்படிப்பட்ட குணம் மீனத்திற்கு இப்போ நேரங்காலம் எப்படி இருக்குது? நிச்சயமாக சொல்லணும்னா சாதகமே இல்லைங்க. தினம் தினம் கண்ணீர் வெடிக்கக்கூடிய நிலையில தான் மீனத்துடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமா? ஒரு எதிர்பார்ப்பு தினம் தினமே மீனராசிக்கு இருக்கு. அந்த வகையில் சனி பகவானினுடைய இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு வாய்ப்பாக அமைய போகுது. அதாவது சனீஸ்வர பகவானால் சனி பெயர்ச்சிங்கிறதே உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு நிறைய இடத்துல உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வக்ரகதி காலம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு அப்படியே உள்டானே வச்சுக்கோங்களேன். அதில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஒருத்தன் சதா நேரமும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வாழ்ந்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அவனுக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு, ஃபுல்லாக எல்லாம் மறந்து போச்சு. அப்போ என்ன செய்வான்? எதுவுமே பண்ண மாட்டான். ஒன்று அமைதியாக போவான், இல்லை என்ன செய்வான்? நம்மக்கிட்ட நட்பாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நட்பாக மாற போகிறாருங்க. நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு மாற்றம் உண்டாகுமா, ஏற்றம் வருதா, அதில் என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ இந்த காலம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமான காலம்னே சொல்லலாங்க. எப்படின்னா இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சுப பலன்களாக நடக்க போகுது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டுங்க. குறிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, குடும்ப ரீதியாக, நட்பு வட்டாரம் ரீதியாக சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு சௌபாக்கியம் ஏற்பட போகுது. எதெல்லாம் பிரச்சனை குடும்பத்தில், எதெல்லாம் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அது இதுன்னு எதை சொன்னாலும் சரி அதில் உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வழி பிறக்குங்க. இப்போ நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம், கடவுள்கிட்ட எப்படியாவது நல்லது நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அப்படிதாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். இனி இவரால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க. பணவரவு தாராளமாக இருக்கும். சந்தோஷம் அடைய போகிறீங்க. நம்பிக்கையோடு உங்கள் வேலையில் ஈடுபட போகிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, சொந்தக்காரர்களுக்கும் சரி, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில் உயர்வு இருக்கும். மனநிறைவை அடைய போகிறீங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளில் தைரியத்தோடு ஈடுபட போகிறீங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிப்படுத்தி வெற்றியும் பெற போகிறீங்க.
பழைய கடன்கள் எல்லாம் வசூலாக போகுது. இதோட மீனராசிக்காரர்களினுடைய எதிரிகள் எல்லாமே பலம் இல்லாமல் போவாங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. மன அழுத்தம் குறைந்து சிந்தனையில் தெளிவு உண்டாக போகுதுங்க. வாழ்க்கையில் உடன்பிறப்புகள் வழியில், நண்பர்கள் வழியில் நன்மைகளை அடைய போகிறீங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆசைகளை உருவாக்குங்க. உங்களுடைய தோற்றத்தில் பொலிவு ஏற்படுது. புத்திசாலிகளோட நட்பு கிடைக்கும். அது உங்களுக்கு பலம் கூடும். மன உறுதி உண்டாகுது. கவலைகளை மறந்து மகிழ்ச்சி பிறக்க போகுது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வியாபாரம் சூடு பிடிக்குங்க. தூர தேசத்திலிருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை கேட்க போறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சேமிப்பு விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயருதுங்க. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாமே இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு தப்பு தான்ப்பா உன்னை பத்தி பேசினது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றமா பேசுவாங்க. உங்களை பாராட்டி பேசுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முழுவதுமாவே நீங்குதுங்க. குறைந்த அளவு முதலீட்டில் கூட அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி செயல் வடிவம் கொடுக்க போகிறீங்க. எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகளே ஏற்படாதுங்க. உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்தில் அது முழுசாக குணமாக போகுது. இந்த வீண் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்து கூட விடுபட போகிறீங்க. வெளியில் கொடுத்திருந்த பணம் கூட இப்போ திரும்ப கைக்கு சேர போகுது. போன இடத்துல எல்லாமே பிரச்சனை இருந்த உங்களுக்கு இனி போகிற இடம் எல்லாமே சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது. முதல் மரியாதை கிடைக்கும். அதே போல் சிலருக்கு நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடியேற போறீங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்துல நண்பர்கள் செய்வாங்க. கௌரவத்திற்கு குறைவு இருக்காது. களவு போன பொருள்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஒரு பிடிமானம் இருக்கும். எதை நினைச்சாலும் சரி அது மழமழன்னு நடக்குங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற பயம் விலகி மகிழ்ச்சிகரமான செய்திகளை உங்க காதால கேட்க போறீங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது. ஆனால் மேலதிகாரிகள் தான் நம்ம கிட்ட ரொம்ப பழக்க வழக்கமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அளவை மீறி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க என்னதான் உங்ககிட்ட அன்பாகவும் பண்பாகவும் பழகினாலும் அவங்களுடைய கர்வத்தில் கட்டாயம் இருப்பாங்க. பார்த்து உஷாராக இருந்து பழக்க வழக்கங்களை பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. அது கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நல்ல நட்பு கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னதான் போட்டி இருந்தாலும் பொறாமை இருந்தாலும் பொறுமையாக செயல்பட்டு அதை அழகாக சமாளிக்க போகிறீங்க. சமயோகித புத்தியினால் பிரச்சனையிலிருந்து ஈஸியாக தப்பிச்சுக்க போகிறீங்க. புதிய கஸ்டமர்ஸ் தேடி பிடிப்பீங்க. புதிய சந்தை நிலவரங்களை நாடி போவீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் இருக்காது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை சார்ந்த கட்சிகளில் தொண்டர்களுக்கும் சரி நெருக்கமாக இருக்க போகிறீங்க. மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு பாராட்டுகளை பெற போகிறீங்க. கௌரவம் உயரப்போகுது. சமுதாயத்தில் அந்தஸ்து உயரப்போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பாதைக்கு கொண்டு போக போகுதுங்க. கலைத்துறையில் படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. வருமானம் நல்லா இருக்கும். சக கலைஞர்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இன்பகரமான செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. கணவர்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க. கணவரோட உறவுக்காரர்கள்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வெற்றி வாகை சூட போகிறீங்க. ஞாபக சக்தி அறிவாற்றல் எல்லாமே பல மடங்கு உயரப்போகுது. உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்கள் எல்லாமே இப்போ நிறைவேற்றிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். ஸோ ஒட்டுமொத்தமாக மீன ராசிக்காரர்களே எந்த அளவிற்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ எதெல்லாம் நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக ஈஸியாக முடிஞ்சு போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அத்தனையுமே வரப்போகுது.
எந்த ஒரு விஷயத்தை கண்டும் நீங்கள் பயப்பட்டே கொண்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி உடன்பிறப்புகளை விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகள் கிட்ட வாக்குவாதம் வேண்டாம். உறவுக்காரர்கள் கிட்ட நிதானமாக நடந்துக்கோங்க. பிள்ளை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்கள் கனவுகள் நினைவாக போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். நீங்கள் எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே உடல் பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும்.